ஹாய் ட்ரேடர்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. 100+ சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி ட்ரேடர் அப்படின்றத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடராக இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இருக்கிறதே எந்த ட்ரேடராக இருந்தாலும் இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அதாவது ஸ்கேல்பர், இன்ட்ராடே ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர், பொசிஷனல் ட்ரேடர். ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு ட்ரேடர் எல்லாருக்குமே இதெல்லாம் என்ன அப்படின்ற அர்த்தம்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் மட்டும் பார்த்துட்டு இதில் நான் எந்த மாதிரி ட்ரேடர் அப்படின்றத நான் இன்றைக்கி நான் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கேல்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன மூமெண்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய குவான்டிட்டி போட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே அவங்க ட்ரேடை முடிச்சிருவாங்க. வெரி ஷார்ட் டைமில் ஸ்கேல்ப் பண்ணுவாங்க. பட் இதுக்கு ரொம்ப ஹை ஸ்கில் வேணும். அதாவது எப்படின்னா, அந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்களே, ஐஸில் ஸ்கேட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் பண்ணோன்னா அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். நாலேஜ்ன்ற சென்ஸ் அந்தளவுக்கு ஒரு பாஸ்ட் மூமெண்ட் இருக்கணும். நல்ல ஒரு ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் அந்த ஸ்கேல்பிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். பட் ஸ்கேல்பிங்கில் ரிஸ்க்கு ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா, நம்ம ஹை குவான்டிட்டி போட்டிருப்போம், அது ஆப்போசிட்டாக போச்சுன்னா அதை கவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் அதனால் அந்த ஸ்கேல்பிங் எல்லாருக்கும் செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு லெவல் டு ஒரு லெவல், ஏற்கனவே இங்கே இருந்தது, மார்க்கெட் இங்கே போச்சு, திரும்ப இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் வரைக்கும் ஒரு அதிகபட்ச டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு 1 hour 30 minutes அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வச்சு பண்ணுவாங்க. அது பேர் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு நாளை தாண்டி அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்விங் ட்ரேட். பொசிஷனல் ட்ரேட் அப்படின்றது என்னென்னா, அவங்க டெக்னிக்கலாக பார்த்துட்டு மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் இறங்குது, 2000 பாயிண்ட் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமோ 15 நாளோ 1 month தாண்டி ஒரு பொசிஷனலாக அதை பை பண்ணி வச்சுக்கிட்டோ இல்லை ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோ அதை கடந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அது பேர் பொசிஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடர் தான் மோஸ்ட்லி என்னென்னா, லாபமோ நஷ்டமோ அன்னைக்கு எடுத்த ட்ரேடை அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது தான் இன்ட்ராடே ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் தான். அதாவது நம்மளுக்கு இந்த ஸ்கேல்பிங் அது ரொம்ப ஃபைன் டியூன் வேணும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் டைம். நானும் ஸ்கேல்ப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது எல்லாருக்குமே ரெஃபர் பண்ண முடியாது, நம்மளும் லாங் டைமாக பண்ண முடியாது. ஸ்விங்கு பொசிஷனல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் இன்றைக்கி எந்த பக்கம் சம் நியூஸ் பேஸில் ஏறுமா இறங்குமா, நாளைக்கு என்ன நடக்கும், அந்த மாதிரி ஓவர் நைட் பொசிஷன் வச்சுருக்கிறது பயங்கர ரிஸ்க். ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாண்டி தான் நான் இன்ட்ராடே ட்ரேட் தான். மேக்ஸிமம் ஓவர் நைட் பொசிஷனே நான் எப்பயுமே கேரி பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த 4 ட்ரேடில் நான் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிலே பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையராக இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லராக இருக்கட்டும்னா, டைரெக்ஷனல் அண்ட் நான் டைரெக்ஷனல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. டைரெக்ஷனல் அப்படின்னா என்னென்னா, இப்போ மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதோடு சேர்ந்து பேரலாக மூவ் ஆகுறது. அதாவது மார்க்கெட்டோட டைரெக்ஷனில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு, அதுக்கு நீங்கள் என்ன டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கீங்களோ, என்ன சார்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, அது அவங்களோட இண்டிவிஜுவலான ஒரு அதோட சேர்ந்து மூவ் பண்ணுறது பேர் டைரெக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் டைரெக்ஷனல்னால் அப்படி என்னென்னா, மார்க்கெட் எந்த பக்கம்னா மூவ் பண்ணுறோம், பட் ஒரு 300 பாயிண்ட்ஸ்க்கு அந்த பக்கம் ஐலையும் 300 பாயிண்ட்ஸ் கீழவும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை செல் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அதன் வாக்கில் ட்ரேட் பண்ணுறது தான் நான் டைரெக்ஷன். அதாவது மார்க்கெட் எந்த டைரெக்ஷன்லாம் இருக்கட்டும், ஸோ நம்ம ஒரு தாண்டி காலையும் புட்டையோ அந்த செல் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது பேர் நான் டைரெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் எந்த வகையான ட்ரேடர் அப்படின்னா, நான் டைரெக்ஷனல் ட்ரேடர். அதாவது டைரெக்ஷனல் ட்ரேடர்னால் ஹச்டாக் மாதிரி தான். அது மார்க்கெட் எந்த பக்கம் போதோ அது பின்னாடியே போகிறது மட்டும்தான் என்னுடைய கான்செப்ட். நான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் நான் டைரெக்ஷனல் ட்ரேட் யூஸ் பண்ணலை அப்படின்றது சொன்னேன்னா, நான் டைரெக்ஷனல் ட்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய நிறைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த மாதிரி அயன் காண்டர், புல் ஸ்ப்ரெட், பேர் ஸ்ப்ரெட், அது இதுன்னு எக்கச்சக்கமான இருக்குது. அதில் என்னுடைய நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டிஃபிகல்ட்டி என்னென்னா, அதில் நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ஃபயர் ஃபைட்டிங் ஒரு வேளை நீங்கள் தப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி சோ கால்டு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியெல்லாம் ஒர்க் ஆகாது.
அதுக்கு வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த ட்ரேடை வந்து அதுக்கு நிறைய நம்ம பேக்கப்பில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ மார்க்கெட் வந்து 17,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு 17,300 காலையும் கீழே ஒரு 16,700 புட்டையும் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி பெருசாக ஏற்படும் போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஃபர்தராக சம் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நான் டைரெக்ஷனல் ட்ரேடில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். பட் டைரெக்ஷனல் ட்ரேடில் நான் என்ன ஒரு பெருசாக ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் நாலேஜ் வச்சுக்கிட்டு மார்க்கெட் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்றத அந்த டெக்னிக்கல் நாலேஜில் கணிச்ச பிறகு அதோட பின்னாடி அதோட மீன்ஸ் நீங்கன்னா ஆப்ஷன் பையராக இருந்தால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம், இல்லை ஆப்ஷன் செல்லராக இருந்தால் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து புட்டை செல் பண்ணலாம். ஸோ இந்த இதுதான் வந்து டைரெக்ஷனல் ட்ரேடிங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் அந்த டைரெக்ஷனல் ட்ரேடிங் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து இன்ட்ராடே ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து லாஸோ கெயினோ மேக்ஸிமம் நம்ம வந்து டைரெக்ஷனல் ட்ரேடில் என்ன மூமெண்ட்டுன்றதை கணிச்சிட்டதுக்கப்புறம் ட்ரேடில் என்ட்ரானதுக்கப்புறமா அதில் சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன லாஸோ கெயினோ அப்படின்றத அன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறது தான் அதில் பெட்ரு. நம்ம அதை வந்து ஒருவேளை தப்பாக போனாலும் சரி, இல்லை நல்லா ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, அதை அடுத்த நாள் வச்சுருந்து அதில் மறுபடியும் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்றது நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துட்டு காலையில் எழுந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்து இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இந்த டைரெக்ஷனல் ட்ரேடில் கிடையாது. ஸோ இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு உழவர் சந்தையில் போய்ட்டு ஒரு 50 கிலோ தக்காளி வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா, அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோ தக்காளி விற்றுட்டு ஒரு 10 கிலோ தக்காளி விற்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 4-5 ஹோட்டல் தெரிஞ்சிருப்போம். அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு கம்மி விலைக்கு தள்ளிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அன்னன்னைக்கு முடித்தோமா துண்டு உதறி தோலில் போட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி இந்த டைரெக்ஷனல் ட்ரேடில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரேடராக வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து நல்லா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டைரெக்ஷனல் ட்ரேடில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னென்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம இருக்கிறாங்க, அதில் வந்து நான் எந்த மாதிரி ட்ரேடர்ஸ் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணி வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை உங்களுடைய சஜஷன் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.